சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி மதுரை வருகை. மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள போரினால் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர். மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை தணிக்க இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று போட்டி. வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறுமா இந்தியா? இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு சனிக்கிழமை இரவு வருகை தந்தார். இதையடுத்து புதுச்சேரியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் தஞ்சாவூர் விமானப்படை தளத்துக்கு இன்று வருகை தரவுள்ளார். அங்கிருந்து சிறப்பு விமானத்தில் புறப்படும் அவர் மதுரை விமான நிலையம் வந்தடைகிறார். தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது ரயில் தடத்திலான சேவையையும் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து காரில் புறப்படும் பிரதமர் மாலை 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். இதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள போரினால் தமிழகத்தின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே தற்போது போர் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை கருதி பயணங்களை தவிர்க்கவும், முடிந்தவரை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கவும் இந்திய தூதரகம் வெளியிடும் அறிவுறுத்தலின்படி செயல்படவும் இந்த அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் நம் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் என்றார். மேலும் தமிழ்நாடு அரசு அங்குள்ள தமிழர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறது என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். பின்னர் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் அவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் தமிழ்நாட்டு அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் 24x7 கட்டணமில்லா உதவி எண்களையோ அல்லது புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுப்பாட்டு அறையிலேயோ தொடர்பு கொள்ளலாம் என கூறினார். மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை தணிக்க இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மூண்டுள்ள சூழலில் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து உடனடியாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து உடனடியாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பதற்றத்தை தணிக்கவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் பேச்சுவார்த்தை வழிமுறைகளை தொடர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள இந்திய தூதரகங்கள் இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் விழிப்புடன் இருக்கவும் உள்ளூர் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறுமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றனர். இதில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான வீரர்களும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் சாய் ஹோப் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
இந்த நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி இரண்டாவதாக அரையிறுதிக்கு தகுதி பெறும். மேலும் இந்த போட்டி மழையால் கைவிடப்பட்டால் இந்திய அணி வெளியேற்றப்படும் நிலை ஏற்படும். ஏனெனில் வெஸ்ட் இண்டீஸை விட இந்திய அணி ரன் ரேட்டில் பின்தங்கியுள்ளது. எனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறுமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திருச்சுழியில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இருந்து ராமேஸ்வரம், குற்றாலம், மதுரை, அருப்புக்கோட்டை, காரியம்பட்டி, விருதுநகர் ஆகிய ஊர்களுக்கு செல்ல நேரடி பேருந்து வசதி உள்ளது. திருச்சுழியில் பல ஆண்டுகளாக பேருந்து நிறுத்தம் மட்டுமே இருந்து வந்தது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசிடம் பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் நிலத்தை புதிய பேருந்து நிலையம் அமைக்க கொடுத்தனர். அதில் 6 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையத்தில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, கழிப்பறை, தரமான இருக்கைகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தஞ்சை சமவெளி நாகரிகம் என்னும் வரலாற்று நூலை நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் வெளியிட்டார். தஞ்சை சமவெளி வரலாற்று ஆய்வு மையத்தின் நிறுவனர் இடையூர் மணிமாறன் தஞ்சை சமவெளி நாகரிகம் வரலாற்று ஆவண கருவூலம் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ள நூல் வெளியீட்டு விழா திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் விழா நடைபெற்றது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் சிறந்து விளங்கிய திரைப்பட கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூலை தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளனர். இதில் ஆயிரக்கணக்கான ஆளுமைகளின் படங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட்டு வியந்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பெற்றுக் கொண்டார். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், ARV குழுமத்தின் நிறுவனர் AR விவேக், பாலம் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இளம் பெண்களுக்கு HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். அஸ்மீர் நகரில் நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இளம் பருவ பெண்களுக்கு தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுவையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திட்டத்தை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது என்றும் சுமார் 99.7% பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது என்றும் தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுகிறது என்றும் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். இந்த நிலையில் தடுப்பூசி 3 மாதங்களுக்கு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வழங்கப்படும் என்றும் அதன் பின்னர் வழக்கமான வியாழன்கிழமைகளில் தடுப்பூசி நாளில் வழங்கப்படும் என்றும் பெற்றோரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஹேர்பின் மற்றும் கருப்பு நிற உடைகள் அணிந்து வருவதற்கும் கைப்பை எடுத்து வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவதை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வருகை தொடர்பாக சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது என்றும் பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது எனவும் அதன்படி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் நிகழ்வில்
இதில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சபாநாயகர் செல்வம் கேட்டுக்கொண்டார். 2018ஆம் ஆண்டு வருகின்ற போது இதையேதான் நாங்கள் பண்ணோம். முதல் பயணம் அவர் அரசியல் பொதுக்கூட்டத்திற்காக வருகின்ற போது முதல் முறையாக ஏர்போர்ட் மைதானம் தான் 2018ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினோம். அதே இடத்தில் மீண்டும் புதுச்சேரி அரசின் சார்பாக நலத்திட்டங்களும் மற்றும் பூமி பூஜை போன்ற நிகழ்வுகளெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதிகம் கூடுகின்ற காரணத்தால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசினால் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல வைக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 31 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். இந்த நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நிதி உதவி செய்து ஆறுதல் கூறினார். மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி அவர்களின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டனர். 31 மீனவர்களையும் 12 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட மணிகண்டன் மத்திய அரசிற்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் சந்தித்து 3 கோரிக்கைகளை முன்வைத்து பேசிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கண்ணியத்திற்குரிய காயித்தே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும், அதனை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் என்றும், சூரிய ஒளி மின்சாரம் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்துவிட்டால் இதை தடுக்கின்ற முயற்சிகளில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம் என்பதால் இதையும் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்றும், 9 கம்பளங்களை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் மிகவும் புண்பட்டு பல நூறு ஆண்டுகள் பயன்படுத்தி வந்த திருச்செந்தூரில் முதலில் கட்டப்பட்ட கட்டபொம்மன் சத்திரத்தில் இந்த வருடம் நாங்கள் நுழையக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆணையை ரத்து செய்துவிட்டு வழக்கம் போல 9ஆம் நாள் மண்டகப்படி விழா கட்டபொம்மன் சத்திரத்தில் நடைபெறுவதற்கு உதவ வேண்டும் என 3 கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வைத்துள்ளதாகவும், இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் அமைத்த கோவில் அன்னதான கூடத்தை அதிகாரிகள் அகற்ற முயன்றதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே வெள்ளாளப்பட்டி ஊராட்சி அகராதிப்பட்டினத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இங்குள்ள காலி நிலத்தில் ஊர் மக்கள் சேர்ந்து அன்னதானம் கூடம் அமைத்துள்ளனர். அப்போது அரசு அனுமதியின்றி அமைக்கக்கூடாது என வருவாய்த்துறையினர் அதை அகற்ற சொன்னனர். இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு புறம்போக்கு நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய முதியவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரைச் சேர்ந்த சுவாமிதாஸ் அப்பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமையல் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு அங்கு உதவியாளராக வேலை செய்து வந்த 16 வயது சிறுமியை அழைத்து சென்றுள்ளார். அந்த சிறுமியை சமையல் பொருட்கள் வைக்கும் அறைக்கு கூட்டி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இது குறித்து சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சுவாமிதாஸை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நீதிபதி
சுந்தரையா அளித்த தீர்ப்பில் சுவாமிதாஸ் குற்றவாளி என அறிவித்து அவருக்கு 40 ஆண்டுக்கு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே இலவச மனை பட்டா வழங்காத திமுக அரசை கண்டித்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த திமுக ஒன்றிய நிர்வாகி பொதுமக்களையும் செய்தியாளர்களையும் மிரட்டியுள்ளனர். போளூர் அடுத்த வடமாதிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட கருங்காலி குப்பத்தில் 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், முதலமைச்சர் ஆகியோருக்கு பல முறை மனு அளித்துள்ளனர். ஆனாலும் இதுவரை பட்டா வழங்கவில்லை. அதன் பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த பின் சுமார் 13 வீடுகளுக்கு திருவண்ணாமலைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையால் பட்டா வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கண்டன சுவரொட்டிகள் ஒட்டியும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த திமுக ஒன்றிய நிர்வாகி பழனி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை மிரட்டியதுடன் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டா இது வரைக்கும் நாங்கள் எம்பியில் போயிருக்கோம். திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸில் 3 வீடு மனு கொடுத்துருக்கோம். சிஎம் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிக்கிறோம். அது 13 வாட்டிக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎம் சார் திருவண்ணாமலை வந்தார். அவர் கையால் இலவச பட்டா, அவங்க கையில் பணம் வாங்கிக்கின்னு இலவச பட்டா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. விழுப்புரம் வேடம்பட்டு சிறைச்சாலைக்கு அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்தகரிப்பு ஆலையில் தீப்பிடித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். விழுப்புரம் அருகே உள்ள வேடம்பட்டு சிறைச்சாலைக்கு அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்தகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவ கழிவுகள் தீப்பிடித்து எரிந்ததால் பணியாளர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது தீயை அணைக்க முடியாததால் அருகிலுள்ள விழுப்புரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மருத்துவ கழிவு சுத்தகரிப்பு ஆலைக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை போரூர் அருகே 2.5 லட்சம் ரூபாய் விலை மதிப்பு உடைய அதிநவீன எலக்ட்ரிக் பைக் வெளியிடப்பட்டது. அதை வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். சென்னை போரூர் அருகே ரெப்டி என்னும் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு நிறுவனம் 8ஆம் ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின்னர் தங்கள் புதிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை வெளியிட்டுள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் இளைஞர்களை கவரும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5.5 கிலோவாட் பேட்டரி கொண்ட இந்த எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை வீடுகளில் 1 மணி நேரத்திலும் பொது சார்ஜ் மையங்களிலும் 20 நிமிடத்திலும் சார்ஜ் செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தடவை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரக்கூடிய வகையில் இந்த பைக் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்ஜ் பண்ண ஒரு டெஸ்லா, ஒரு நெக்ஸான், ஒரு டாடா எலக்ட்ரிக் கார் சார்ஜ் பண்ணுற அதே கேபிள் சார்ஜ் பண்ணலாம். இதே பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய பேர் செட் பண்ணியிருக்காங்க. ஷெல், ஜியோபிபிலாம் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் யூ கேன் சார்ஜ் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பீடும் இந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்துன்னு இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லோரும் வந்து பேட்டரி சைஸும் அது ரேஞ்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் பேட்டரி சைஸ் ரேஞ்சை தாண்டி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே வந்து எல்லாமே இன்ஹவுஸ் டெவலப் பண்ணனால ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மூதாட்டியின் வீட்டு கதவை கடப்பாறையால் உடைத்து நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த சோலூரைச் சேர்ந்த மூதாட்டி சரசா கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவர் மகன்கள் இருவரும் சென்னையில் வாழ்ந்து வருகின்றனர். சரசா மட்டும் வீட்டில் தனியாக வசித்து கூலி வேலை செய்து வந்துள்ளார். இரவு நேரத்தில் ஆம்பூரில் உள்ள ஒரு வீட்டில் வயதானவரை பார்த்து கொள்ளும் வேலையை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று மாலை வீட்டை பூட்டிவிட்டு வேட்டு வேலைக்கு சென்று காலையில் மீண்டும் வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 பவுன் நகை, 5,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை
திருடர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்தது. இது குறித்து மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இரவு பகலாக வேலை செய்து சிறுக சிறுக சேமித்து வைத்த நகையையும் பணத்தையும் எப்படியாவது மீட்டுக் கொடுங்கள் என்று மூதாட்டி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே புதுக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் தார் பிளானட்டை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே புதுக்குறிச்சியில் தார் பிளானட்டில் சாலைகள் போடுவதற்கு தேவையான கலவை தயார் செய்கின்றனர். இதிலிருந்து வெளியேறும் கரும்புகையால் மூச்சு கோளாறு ஏற்படுவதோடு சுற்றுச்சூழலும் மாசடைகிறது. இதனால் தார் பிளானட்டை மூடக்கோரி புதுக்குறிச்சி மக்கள் பலமுறை போராட்டம் நடத்தியும் புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கொளக்காநத்தம் செல்லும் சாலையில் புதுக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிகாரிகளிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக்குக்கு பேரூர் ஆதீனம் மத நல்லிணக்க செம்மல் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார். கோவை பேரூர் ஆதீன மடத்தில் தமிழகத்தின் சமூக ஒற்றுமையை போற்றும் வகையில் பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டனர். இவ்விழாவில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபியின் மக்கள் சேவையை பாராட்டி அவருக்கு மத நல்லிணக்க செம்மல் என்னும் விருதை பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் வழங்கினார். இதேபோல் எம் ராமசாமிக்கு திருப்பணி செம்மல் விருதை வழங்கினார். விழாவில் பேசிய பேரூர் ஆதீனம் பல்வேறு சமயங்களுக்கு இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைந்து சகோதரத்துவத்தை வளர்க்கும் பாலமாக முகமது ரஃபீக் விளங்குவதாக தெரிவித்தார். செஞ்சி அடுத்த செம்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் 69,97,350 ரூபாயும், தங்க ஆபரணங்கள் 74 கிராமும், வெள்ளி 730 கிராமும் கிடைக்க பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் மாசி பெருவிழா தேரோட்டம் நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 69,97,350 ரூபாயும், தங்க ஆபரணங்கள் 74 கிராமும், வெள்ளி 730 கிராமும் கிடைக்க பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பிழம்பின் பின்னணியில் ஜொலித்த ஆரோவில் மாத்திரை மந்திரி ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானத்தில் ஆரோவில் வாசிகள் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் ஆரோவில் மந்திரி அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். போன்ஃபயர் அருகில் மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை ஆரோவாசிகள் கண்டுகளித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு. பிரதமர் மோடி மதுரை வருகை. மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள போரினால் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் உயர்மட்ட தலைவர் காமேனி உயிரிழப்பு. ஈரான் செய்தித்துறை அறிவிப்பு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர். மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை தணிக்க இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று போட்டி. வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறுமா இந்தியா? இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.